ஒன்று நாளாகமும் 16வது அதிகாரத்தில் அப்படி என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த அதிகாரம் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை தாவீது எருசலேமுக்கு கொண்டு வந்த பின்பு நடந்த சம்பவங்களை விவரிக்கிறது. பெட்டி கூடாரத்தின் நடுவில் வைக்கப்பட்டது. தாவீது கர்த்தருக்கு பலிகளை செலுத்தி ஜனங்களை ஆசீர்வதித்து ஒவ்வொருவருக்கும் அப்பம், இறைச்சி, திராட்சரசம் ஆகியவற்றை வழங்கினார். தாவீது லேவியர்களை நியமித்து அவர்கள் கர்த்தருக்கு நன்றி பாடல் பாட ஏற்பாடு செய்தார். ஆசாப் மற்றும் அவரது சகோதரர்கள் சங்கீதங்களாலும் இசைக்கருவிகளாலும் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். கர்த்தரை தேடுங்கள், அவருடைய முகத்தை எப்போதும் தேடுங்கள் என்ற அழைப்பு இவ்வதிகாரத்தின் மைய செய்தியாக உள்ளது. தேவனுடைய உடன்படிக்கையை நினைவில் கொள்ளவும் அவருடைய வாக்குத்தத்தங்களை மறக்காமல் இருக்கவும் தாவீது ஜனங்களுக்கு நினைவூட்டுகிறார். இறுதியில் இந்த ஆராதனை முறை தொடர வேண்டும் என்பதற்காக ஆசாப்பையும் மற்ற லேவியர்களையும் நிரந்தர பணிக்காக நியமித்தார். இவ்வதிகாரம் முழுவதும் தேவனுடைய சந்நிதியில் மகிழ்ச்சியுடன் வாழ்வது மற்றும் நன்றியுடன் தேவனை ஆராதிப்பதின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது.